சபையாருக்கு கூற வேண்டிய சில அறிவிப்புகள். சபையார் உங்கள் முக கவசங்களை ஆராதனை முழுவதும் அணிந்திருக்க வேண்டும். Congregation to wear face mask throughout the service. குறியில்லாத இடங்களில் மாத்திரம் உட்காருங்கள். Sit in the place allotted. ஆராதனையின் போது பாடல்கள் ஆடியோ மூலம் ஒளியேற்றப்படும். அந்த வேளையில் நீங்கள் பாடாமல் ஜெப சிந்தையில் பாடலை கேளுங்கள். There will be no singing. Service songs audio will be played. Congregation to listen and not to sing. காணிக்கை தசமபாகம் மற்றும் திருவிருந்துக்கு நீங்கள் முன் வரும்போது வரவேற்பாளர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். வரிசை வரிசையாக முன் வாருங்கள். 1 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள். During offering and Holy Communion, to follow the instructions and the ushers will guide, to come row by row and to maintain the 1 meter distance. ஆராதனைக்கு பிறகு நீங்கள் ஃபெலோஷிப் ஹாலிலோ சபை வளாகங்களிலோ கூட்டம் கூடாமல் இருங்கள். After service, no gathering in the church fellowship hall or premises. ஆராதனை அழைப்புக்காக சபையார் யாவரும் எழுதி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தமனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நாம் ஜெபிப்போம். அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டுமான ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தாவே, சபையாக கூட தக்கதாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத ஆண்டவர் சுவாமி. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அளவிட முடியாத ஆழமான அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் புதிதான உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை சுவாமி. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தாவே, சபையாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக ராஜா நீர் எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்தமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனையானது உமக்கு சுகந்த வாசனையுள்ள ஆராதனையாக இருக்கத்தக்கதாக எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் எடுத்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, வந்து கொண்டிருக்கிற மக்களை நீரை சீக்கிரமாய் கூட்டி அப்பா நீ சேர்க்க வேண்டுமாக உம்மை ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆராதனையில் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையினும் திரும்பாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய வார்த்தையின் வல்லமையோடு உமக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு கடந்து செல்ல சுவாமி நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். சபையார் அமரலாம். ஆராதனைக்கு தொடக்க பாடலை ஆடியோ மூலம் ஒளியேற்றப்படும். நாம் உட்கார்ந்தவாறே ஜெப சிந்தையில் பாடலை கேட்போம்.
சபையார் யாவரும் மாறி மாறி வாசத்திற்காக நாம் எழுதி நிற்போம். ரெஸ்பான்சிவ் ரீடிங் முடிந்த பிறகு அந்த தந்தை போற்றி தனியை போற்றி என்றதை நாம் வாசிப்போம். நாம் பாடக்கூடாது, வாசிப்போம். திரையில் காணும் வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். முப்பதாம் ஞாயிற்றுக்குரிய தலைப்பு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். தந்தையே போற்றி, தனையே போற்றி, சுந்தர பரிசுத்தாவியே போற்றி, ஆதியில் இருந்தவாறே போற்றி, நாதா என்றும் போற்றும் போற்றி. ஆமென். சபையார் அமரலாம். இப்பொழுது போதகர் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சையோடு நாங்கள் காத்து கொண்டிருந்த இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவரீர் மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களால் ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க இயலாத சூழ்நிலை இருந்தது. அவைகளை நீர் மாற்றுகிற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தெரிந்து செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம், துணிந்து செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை மாத்திரமே நாங்கள் கருதினோம், எங்களுடைய மேன்மையை மாத்திரமே நாங்கள் எண்ணி பார்த்தோம். ஆண்டவரே, அநேக சமயங்களிலே உம்மை நாங்கள் மறந்து போனோம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவரீர் கர்த்தாவே, நீர் எங்களிடத்துல சொன்ன காரியங்களை நாங்கள் செய்யாமற் போனோம். செய்யக்கூடாத காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் துணிந்து செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் எங்களுக்கு விரோதமாகவும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக தேவரீர் தயவாக எங்களை மன்னிக்கும்படியாக உம்மிடத்திலே வேண்டி நிற்கின்றோம். எதற்கும் தகுதியற்ற நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், இரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதலின் நிமித்தம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை மன்னியும் என்று உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். தேவரீர், உம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த காரியத்தின் நிமித்தம் நீர் எங்களை மன்னிக்கின்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த பாவங்களை ஆண்டவரே இனி நாங்கள் தொடர்ந்து செய்யாமல் இந்த பாவத்தை விட்டு விலகவும்
ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாசமா இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற உம்முடைய தயவுக்காக தேவரீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் நீர் எங்களை எடுத்து வழி நடத்தியருளும். ஆண்டவரே, இந்த வேளையிலே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தேவரீர் இந்த COVID-19 இந்த காலகட்டத்தில் இந்த நோயானது எங்கள் யாரையும் தாக்காதபடிக்கு பாதிக்காதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து நீர் ஆசீர்வதித்து காத்து வருகிற உம்முடைய மகா பெரிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அவர்களை அவர்களுடைய இந்த நோயிலிருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே, இந்த நோயின் தாக்குதலில் இருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே நீர் ரட்சித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் திருச்சபையாரையும் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே பாதத்தண்டிலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது தேவரீர் இந்த கொடிய நோயானது எங்கள் அருகாமையிலே வர முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்துல நாங்கள் உம்மை விட்டு விலகி போகும் பொழுது இந்த நோய் மாத்திரமல்ல, மற்ற அநேக காரியங்கள் எங்களை பாதிக்க கூடும் என்பதையும் நாங்கள் உணர கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கவும் உம்முடைய நாமத்தையே தேவரீர் மகிமைப்படுத்தவும் கிருபை செய்தருளும். குறிப்பாக இந்த வேளையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். அதே போல வேலை செய்பவர்கள் போக்கிலும் வரத்திலும் உத்தியோகத்திலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு இருந்து காத்துக்கொள்ளுகிற தயவுக்காக நன்றி. வீட்டில் இருப்பவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. குறிப்பாக வயதானவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அந்த வயதான நாட்களிலே தேவரீர் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தேவரீர் அவர்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அவர்களை தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நீர் காக்கின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைகள் ஆரம்பமாக நீர் செய்தீர். ஆண்டவரே, அநேக ஊழியங்கள் இன்னும் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த தடைகளையும் தேவரீர் நீர் தயவாக நீக்கும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர் திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபைக்காக குறிப்பாக ஈடாக்கினுடைய திருச்சபைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் திருச்சபையின் போதகர்கள் தலைவர்கள் திருச்சபையின் அங்கத்தினர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைகள் மீண்டுமாக ஆராதனைக்கு ஆரம்பமாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்கொள்ளும் வழி நடத்தியருளும். இந்த ஆராதனையில தேவரீர் உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே மகிமைப்படட்டும். தேவரீர் சிங்கப்பூர் தேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்துல இந்த எலெக்ஷன் ஆனது நல்லபடியாக நடந்து முடியவும் நீர் கொடுத்த அரசாங்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தேவரீர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செய்ய அவர்களை நீர் ஆட்கொள்ளும் வழி நடத்தியருளும். சிங்கப்பூர் தேசத்திலும் தேவரீர் இந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அவர்களை மீட்டு காத்துக்கொள்ளும். பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் குறிப்பாக வேலை இழந்து அடுத்தது என்ன செய்வோம் என்று எண்ணி தயங்கி பயந்து போயிருக்கிற மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தேவரீர் அவர்களை ஆற்றி பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும். அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த உதவிகள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கவும் அவர்களுக்கும் ஆண்டவரே வேலையை தந்து ஆண்டவரே அவர்கள் உமக்கு எல்லா நேரத்திலும் நன்றி அறிதலோடு இருக்க கிருபை செய்தருளும். உலக நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். உலக நாடுகளிலே ஒரு புறத்திலே கர்த்தாவே இந்த நோயின் தாக்குதல், மறுபுறத்திலே தேவரீர் இயற்கை சீற்றங்களினால
பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறத்துல பார்க்கும் பொழுது அரசாங்க துறையில ஒரு தேசத்துக்கும் மற்றொரு தேசத்துக்குமாக பகைமையும், ஆண்டவரே ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற காரியமும், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்கின்ற காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால அநேகர் ஆயிரக்கணக்கானோர் தேவரீர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே தயவாக இறங்கும், இந்த நோயிலிருந்து விடுவித்தருளும், இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து விடுவித்தருளும், அரசியல் சூழ்நிலைகளிலிருந்தும் ஆண்டவரே விடுவித்து நீ ரட்சித்து காத்தருளும். ஆண்டவரே இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் உம்முடைய வருகை மாத்திரமே அதற்கு பதில். தேவரீர் வாரும் ஆண்டவரே, வாரும் சுவாமி. பாடுகளிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்திலிருந்தும் எங்களை முற்றிலுமாக விடுவித்து ஆண்டவரே உம்முடைய நித்திய கரையில அந்த நித்திய ஜீவனிலே நாங்கள் சேரும்படியாக நீர் வந்து எங்களை அழைத்து செல்லும். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் அகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இப்பொழுது காணிக்கை வேலை. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் நீங்கள் வந்து அந்த கூடையில் போடப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வரும்பொழுது வரவேற்பாளர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். வரிசையாக முன் வாருங்கள். 1 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள். இப்பொழுது காணிக்கை பாடல் ஆடியோ மூலம் ஒளியேற்றப்படும். அதை ஜெப சிந்தையில் நாம் கேட்போம்.
சபையார் யாவரும் எழுதி நிற்போம். பூலோகத்தாரே என்ற பாடலை நாம் வாசிப்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். சபையார் நின்று கொண்டிருக்கையில் இப்ப வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். The scripture portion for today's meditation is taken from Ecclesiastes chapter 5 verses 1 to 7. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரின் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வேத்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் அமருவோம், நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, மீண்டுமாக தேவரீர் இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் போஷிக்கும்படியாக உட்கொள்ளும்படியாக எங்களுக்கு வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கவும், தேவரீர் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்கவும் கிருபை செய்தருளும். எங்களோடு பேசும் தேவரீர், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த மாதத்துல நாம் கேட்கின்ற தேவ செய்தியானது தன்னிகரற்ற காலங்களில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு காரியம். Worshipping God in unprecedented times. இதற்கு முன்பதாக வரலாற்றிலே இப்பேற்பட்ட நாட்கள் இருந்திருக்கின்றது. இன்னும் நம்ம சொல்ல போனா சமீபமாக இந்த மியா பாஸ் எடுத்தீங்கன்னா சார்ஸ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி MERS, அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்த சமயத்திலும் அதனுடைய தாக்குதலானது இவ்வளவு மோசமாக இருந்தது. ஆலயத்துக்கு கூட நம்ம போக முடியாத அளவுக்கு காரியங்கள் நடைபெறல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம அநேகர் இது ஒரு புதிய ஒரு அனுபவம். ஆராதனைக்கு இப்படியாக ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு தள்ளி தள்ளி உட்கார்ந்து ஆராதிக்கின்ற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். நம்மளுடைய நாட்களானது அவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பாதிக்க கூடாது, ஆண்டவரை ஆராதிப்பதிலே அது பாதிக்க கூடாது. எனவே இந்த மாதத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இதுவரைக்கும் பார்த்த தேவ செய்தி
முதல்ல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து உம்முடைய பாதத்துல வரவும் உம்முடைய சமூகத்துல வரவும் வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 42 பாடின அந்த வார்த்தையை கேட்டோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி அந்த சமாரிய பெண்ணிடத்துல, அந்த கிணற்றின் அண்டையில வந்த அந்த பெண்ணிடத்துல பேசும் பொழுது அவர் அங்க அந்த சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியம். போன வாரம் நம்ம மார்க்ல பார்த்தோம். அங்கேயும் அந்த ஒரு பெண் ஆண்டவருடைய பாதத்துல அந்த தைலத்தை முழுவதுமாக உடைத்து ஊற்றி ஆண்டவரை ஆராதிக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்லுகிறார்கள், ஆனால் ஆண்டவர் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இவள் மாற்றம் பெற்றவளாக திரும்பி செல்லுகின்றார். இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற காரியம், இந்த ஆண்டவரை நாம எப்படி பயத்துடனும் பக்தியுடனும் ஆராதிப்பது. எல்லாமே சுகபோகமாக இருக்கின்ற நாட்களும் சரி, இப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த நாட்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்த நாட்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி ஆண்டவரை அந்த பயபக்தியோடு ஆராதிப்பது என்ற ஒரு காரியத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அநேக சமயத்துல நம்முடைய விருப்பங்களை திருப்தி செய்ய பார்க்கிறோம். We want to satisfy what we want in the worship. ஆனா அதற்கு ஏற்றாற் போல நம்ம வித்தியாசமாக நடந்து கொள்கிறோம். we are acting so in a hypocritic way in the worship. மாயமாலமாக நடந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்ப்பது அந்த இருதயத்தை பார்க்கின்றார். அந்த ஆராதனையானது வெறும் வாயிலிருந்து வருகிறதா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா? Is there a reverence in the worship? ஆண்டவர் இதனை இங்கே பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் பிரசங்கி 5வது அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே இந்த காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவரை ஆராதிப்பது இந்த பயபக்தியோடு, worshiping God with a reverent heart. அந்த reverence பயபக்தி அநேக சமயம் நாம் பார்க்கும் பொழுது, தேவாலயத்துக்கு வரும் பொழுது அநேகர் இடத்துல பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல பார்க்கும் பொழுது பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்ம சொல்றோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டேன், I gave my attendance today, it's fine. ஆனா ஆண்டவர் பார்க்கின்றது அப்படியாக அல்ல. வெறும் இந்த 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இங்க இருக்கிற நேரம் மாத்திரம் ஆராதனை என்று நாம் நினைத்து கொண்டு இருந்தோமே, ஆனால் அது தவறான ஒரு காரியம். எனவே இங்கே பிரசங்கி அவர் சொல்லுகின்ற காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இங்க அவர் சொல்லுகிறார், நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். Guard your steps when you go to the house of God. Guard your steps. உன் நடை அப்படின்னு நம்ம எப்படி நடந்து போறோம்னு கிடையாது, இல்ல எந்த வழியாக போறோம், எந்த ரூட் எடுத்து போறோம் அது கிடையாது. ஆனா அங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனப்பான்மையானது எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கின்றது. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோமே, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கின்றது, அந்த பயபக்தி நம்மிடத்துல இருக்கின்றதா என்று. சின்ன பிள்ளைங்க சர்ச்ல ஓடும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஓடாதீங்கன்னு சொல்லுவோம், இல்ல சர்ச்ல ஓடக்கூடாது. ஆனா ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம ஓடி வர தேவையில்ல. ஆனா நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன் என்ற அந்த வாஞ்சையோடு நாம் வர வேண்டும். We should have that thirst, that longing in us. அதான் அந்த சங்கீதக்காரன் 42 பாடுகிறான், அந்த மான்கள் வாஞ்சிக்கிறது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. Lord, give me the heart, give me the longing in me, oh Lord, I'm going to worship you and I'm going with a joy. சந்தோஷத்தோட ஆண்டவரே நான் உம்மை போயிட்டு ஆராதிக்கின்ற அந்த ஒரு வாஞ்சையை ஆண்டவரே எங்களுக்கு தாருங்கள் என்று. இன்றைக்கு நாம வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் ரெஸ்பான்சிவ் ரீடிங், சங்கீதம் 96:9 பார்க்கும் பொழுது Psalm 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
worship the Lord in holy attire. NASB King James versionல சொல்றது in a beauty of holiness. ஆனா NASB சொல்றாங்க worship the Lord in a holy attire. நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்? அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே. அலங்காரம்னும் போது நம்ம we think of a different way இல்ல, பட் இந்த அலங்காரம் என்பது உள்ளான அலங்காரம். இந்த உள்ள இருக்கின்ற அந்த அலங்காரம் வெளியே தெரியும்படியாக இந்த ஒரு அலங்காரத்துடனே ஆண்டவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம். இங்க வரும்போது ஆண்டவரே எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியார்கள். Lord, today I am going to church. Lord, today I am going to church to worship you. Lord, change me, stir me, oh Lord, disturb me. If I am more comforted, oh Lord, disturb me. ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களோடு அதோடு நான் போய் கொண்டிருந்தேன்னா இன்றைக்கு நான் ஆராதனைக்கு போயிட்டு நான் வரும்போது நான் மாற்றத்தை கண்டவனாக வர வேண்டும். Let me ask you, how do we prepare ourselves for worship? எப்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்பட்டு நாம் வருகிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக ஜெபித்து வந்தீர்கள்? இல்ல இன்னைக்கு ஆராதனைக்கு வரப்போறதுக்கு முன்னாடியே நேற்றையே இதற்காக ஆண்டவரே நாளைக்கு நான் உம்மை ஆராதிக்க ஆலயத்துக்கு நான் போறது எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். Lord, prepare me. ஒருவர் சொல்லுகிறார், pray before you come so you will be ready to pray when you arrive. Pray before you come so you will be ready to pray when you arrive. Sleep before you come so you will stay alert when you arrive. Sleep before, நல்லா தூங்கிட்டு வாங்க வீட்ல. இங்க சர்ச் ஆராதனை தூங்குறதுக்கான நேரம் கிடையாது. Read the word before you come so your heart will be soft when you worship. ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து வாருங்கள், உங்களுடைய இருதயமானது கடினமாக இருதயமாக இல்லாமல் இருக்கும். Come hungry, come willing, come expecting God to speak. நீங்களா உற்சாகமாக வாங்க, தாகத்தோட அந்த பசியோட வாங்க, ஆண்டவர் என்னோட பேச போகிறார் என்ற அந்த காரியத்தோட வாங்க. Come anticipating a memorable experience with the creator of the universe. ஆராதனைக்கு நாம் வருகிற வேளையில ஜெபத்தோடும் பயபக்தியோடும் நாம் வர வேண்டும். இங்க பார்க்கும் பொழுது இந்த பிரசங்கின் புத்தகம் பார்க்கும் பொழுது சாலமன் ராஜா எழுதினது. சாலமன் ராஜா நமக்கு தெரியும், அவர் தான் முதல் அந்த தேவாலயத்தை கட்டினவர். இங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த சாலமன் ராஜா மூலியமாக இந்த வார்த்தைகளை அந்த நாளிலே அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்க வரும்போது உங்களோட நடத்தையை பார்த்து வாங்க. Don't just simply come to worship the Lord. சும்மா ஏனோதானோ போற மாதிரி அப்படி வராதீங்க. God your steps. நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். So the preparation for coming to church starts even before the service starts. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே அதற்கான ஆயத்தம் வருகின்றது. அதே வசனத்துல அடுத்ததாக அவர் சொல்லுகிற இன்னொரு காரியம், come prepare to hear from God from his word. To draw near to him is better than to offer the sacrifice of fools, for they do not know that they are doing evil. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். 5வது அதிகாரம் 1 வசனத்துல பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தெரியும், அவங்க தேவாலயத்துக்கு போகிறது அங்க பலிகளை செலுத்தும்படியாக, அந்த பலிகளை செலுத்தி அதன் மூலியமாக தங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். இன்றைக்கு நாம் ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ புறாவையோ நாம கொண்டு இங்க பலி செலுத்தல. அப்ப நாம் செலுத்துற பலி என்ன? What is the sacrifice that we are giving? We are giving the sacrifice of praise.
துதி பலிகளை இங்கே நாம் கொண்டு வருகிறோம். ஆனா அந்த துதி பலிகள் கொண்டு வரும் பொழுது மனம் திரும்புதல் இல்லாத ஒரு துதி பலியை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிக்கிறாரா? When we come to the Lord with a sacrifice of praise, but with an unrepented heart. அநேக சமயத்துல நம்மளுடைய துதி பலிகள் காயினுடைய பலிகளை போல ஆகிவிடுது. Our sacrifices of praise becomes like the sacrifice or the offertory that Cain brought to the Lord, because it is not coming from our heart. எந்த ஒரு நிலையில எந்த ஒரு மனப்பான்மையோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க நாம் வருகின்றோம்? புதிய பாடல்கள் நாம் வெறும் பாடினால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் பார்ப்பது அது வருகின்ற அந்த மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து வருகின்றதா, உணர்ந்து பாடுகின்றோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியை நமக்கு என்று கொடுக்கும் பொழுது நம்மிடத்துல மீண்டுமாக ஆண்டவர் பேசுகின்றார். நீ ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது எதற்காக வருகிறார்? நமக்கு நாம சொல்லணும், ஆண்டவர் கேட்கணும். That is what we thought worship is. இல்ல, ஆண்டவரை ஆராதிக்க வரோம். அதனால நாங்க சொல்றோம், ஆண்டவரை நீங்க என்ன பண்ணுங்க, you are the only audience. You just, oh Lord, sit and listen to what we are saying. We will sing, we will shout, we will pray, we will do everything. Lord, all that you have to do is just listen to what you are saying. நாங்க என்ன சொல்றோமா அதை கேளுங்க, எங்களுடைய துதியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்ல, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். To draw near to listen is better. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமே, என்னத்துக்காக வருகிறோம்? ஆண்டவர் இடத்திலிருந்து கேட்கும்படியாக நாம் வருகின்றோம். We want to listen. இந்த கேட்பது, listening skill is a forgotten skill today. இன்றைக்கு கேட்கின்றது என்ற ஒரு காரியம் நம்ம எல்லாரும் ஒரு மறந்து போன ஒரு காரியமாக இருக்கின்றோம். ஏன்னா திருச்சபையில நம்மளுக்கு நல்லா யோசித்து பாருங்களேன், ஆராதனை துவக்கத்திலிருந்து ஆராதனை முடிவு வரைக்கும் ஏதாவது ஒரு இடம் அமைதியா, எல்லோரும் அமைதியா இருக்கிற மாதிரி இடம் இருக்கா? either congregation இல்லைன்னா பாஸ்டர் யாராவது அந்த சத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் தவிர்த்து அங்க அமைதியான நேரமே கிடையாது. throughout the worship service அப்படியே ஒரு அமைதியான ஒரு நேரத்தை கொடுத்து பாருங்களேன். even if it is 30 seconds, 30 வினாடிகள் இருந்தாலும் அது 30 நிமிஷம் மாதிரி இருக்கும். because we are not used to be in the presence of the Lord, silent, just listening. ஆண்டவரே, just talk to us, we want to listen. ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், நீ ஆயத்தமாவா? எதுக்கு ஆயத்தமாவானா, நான் உன் இடத்துல பேச போகிறேன். I am going to talk to you. Yes, you are coming to worship me, yes, but I am going to talk to you. நீ என்னை ஆராதிக்க வரப்போகிற சரிதான், ஆனா நான் உன் இடத்துல பேச போகிறேன். ஆயத்தமாக வா. மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற அந்த காரியம், உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜாக்கிரதையா. Be careful with your words. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். நமக்கு குறைவா பேசணும், ஆராதனையில வர்ஷிப்ல குறைவா பேசணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, பாஸ்டர் நீங்க மெசேஜை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருங்க. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியே இருக்காங்க, பாஸ்டர் மெசேஜ் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க பாஸ்டர், இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிற, நீ ஆயத்தமாவா, அடுத்தது உன்னுடைய வார்த்தையை கூட நீ ஜாக்கிரதையா இரு. வாட் யூ ஆர் கோயிங் டு சிங், வாட் யூ ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார், அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு சே, பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். எங்க? ஆண்டவரை ஆராதிக்கிற சமயம். அநேக சமயங்கள்ல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பயம் என்னன்னா,
இங்க அந்த துதி பாடல் நடத்தும் பொழுது அந்த பாடல்களுக்கு இடையிலாக சொல்லப்படுகின்ற காரியங்கள் நான் அப்படியே ஜாக்கிரதையா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா sometimes people they will be carried on with the feelings and the emotions and they will say something, அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிடுவாங்க. சபையில ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்க சொன்ன அந்த காரியத்தை அப்படியே எடுத்துப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா அது தவறான ஒரு காரியமாக இருக்கும். இந்த இடத்துல நாம ஜெபிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகிற காரியமாக இருந்தாலும் சரி, அதனாலதான் நம்ம டெஸ்டிமனி டைம், சாட்சி நேரம், we asking to make it short. யாராவது ஒரு சிலர்கிட்ட நீங்க மைக்க கொடுத்துட்டீங்கன்னா பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். They will go on and on and on and on and they will miss the entire subject what they are trying to say. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய வார்த்தைகள் குறைவா இருக்கணும், ஆனா நம்முடைய செவியானது திறந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன அதே காரியத்தை நான் சொல்லுகிறேன். இது இஸ்ரேல் மக்கள் செய்கின்ற ஒரு ஜெபம். இது உபாகமம் 6வது அதிகாரத்துல இருக்கின்றது. அந்த ஜெபத்துல அங்க 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலே கேள், லிசன் ஓ இஸ்ரேல். அதான் அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பமே. ஷமா என்ற ஒரு ஜெபம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார்னா கேள், லிசன். அண்ட் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மை சன், மை டாட்டர், யூ ஹவ் கம் டு வர்ஷிப் மீ, பட் லிசன். நீ என்னை ஆராதிக்க வந்திருக்கிற, ஆனா நீ கேள். நான் உன்னிடத்துல இடைப்பட இருக்கின்றேன், நீ கேள். 4வதாக இன்னொரு காரியம், when you vow a vow to God, do not delay paying it, for he has no pleasure in fools. Pay what you vow. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நம்முடைய வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். நாம கொடுக்கின்ற அந்த பொருத்தனைகள், the promise that we make to God, we have to be very clear, very careful. ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது அவங்க பொருத்தனை செஞ்சுப்பாங்க. ஆண்டவரே, என்னை இந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவரே என்னை நீர் விலக்கி விட்டீங்கன்னா நான் இந்த ஊழியத்துக்கு இது செய்யறேன், இல்ல இந்த ஊழியத்துக்கு என்ன கொடுக்கிறேன். ஆனா அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அதை முற்றிலுமாக மறந்து போய்விடுவார். திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கோம். we are given a promise to God. இங்க எல்லாருக்கும் முன்பாக நின்று இங்க என்ன பண்ணிருக்கோம்? we are given a promise. ஞாபகம் இருக்கா? எப்போ அந்த ப்ராமிஸ் கொடுத்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? குழந்தை பிறந்த உடனே குழந்தைய அந்த ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வரும் பொழுது, இந்த பிள்ளையை உம்முடைய பிள்ளையாக வளர்த்து கொண்டு சரியான நேரத்தில் இந்த பிள்ளையை அந்த கன்ஃபர்மேஷன். 2வது டியூரிங் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் அந்த சபையை ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் ஊழியங்களிலும் என்னுடைய பிரசன்னத்திலும் இந்த சபையை தாங்குவேன். ப்ராமிஸ். கல்யாணத்துல வாழ்க்கையிலும் உயர்விலும் தாழ்விலும் பாடுகளை எதுவா இருந்தாலும் இறுதி வரை என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, உமக்கு நான் உண்மையா இருக்கேன். இன்னும் எடுத்துக்கொண்டா எல்சிசி, நம்ம சர்ச்சில் எல்சிசியில் இருக்கிறவங்க இங்க ப்ராமிஸ். நம்ம இங்க பார்க்கும் பொழுது நிறைய சமயங்களில் ஆண்டவருக்கு நம்ம ப்ராமிஸ் செய்யறோம். ஆனா நம்ம ப்ராமிஸ் என்ன பண்ணிடுறோம்? we are not keeping the promise and we give lot of excuses. இங்க அவர் சொல்கிறார், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். What you are not able to keep, what you are not able to do, it is better don't promise. It's a big challenge for the LCC, the leaders of the church,
and it is a big challenge for each and every one of us. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச். இங்க வந்து நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா கன்ஃபர்மேஷன் செஞ்சாதான் கல்யாணத்துக்கு போக முடியும், கன்ஃபர்மேஷன் இது பண்ணாதான் திருவிருந்தில் பங்கு கொள்ள முடியும். So immediately we say, yes, I do. But do we do? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆராதனையை அநேக சமயங்களில் நம்ம தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைய பார்த்த இந்த பகுதியில் ஆராதனைக்கு முன்பும் சரி, ஆராதனையிலும் ஆராதனைக்கு பின்பும் நாம் செய்ய வேண்டிய காரியம். பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர். போன வாரம் பார்த்தோம், இந்த ஆராதனை என்பது இங்கேயோடு முடிகின்ற காரியம் அல்ல. Worship never ends. For a Christian, for a believer in Christ, worshiping God never ends. ஆராதனை முடிந்தது இல்ல. இன்னும் சொல்ல போனா, once when we leave this place, the real true worship starts. The big challenge as we are outside in this world. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், அங்க ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு காரியம். ஆண்டவரை ஆராதிக்க முன்பதாக இங்க ஆலயத்துல கூடும்போது சொல்லுகிறார், நீ வரும் பொழுது தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடத்தையை பார்த்துக்கோ. God your steps. ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நீ வீணான வார்த்தைகளை கொண்டு அளப்பாதே, ஆண்டவர் சொல்வதை கேள். Listen to the Lord. He is speaking to us throughout the service over here. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நாம வெளியே போகும் பொழுது தொடர்ந்து நாம் ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். When we worship the Lord here, இங்க நாம கூடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த ஒரு சில நேரங்கள்ல உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது வெளியே போகும் பொழுதும் அந்த ஆராதனை தொடரும். அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் வெளியே போகும் பொழுது அந்த ஆராதனை தொடராதது காரணம் என்ன தெரியுமா? இங்க நாம் வரும் பொழுது இங்க ஆண்டவரை ஆராதிக்காம இங்க மற்ற காரியங்களை செய்து கொண்டு, தூங்கி கொண்டு, இல்ல போன்ல விளையாடி கொண்டு, இல்ல மற்ற காரியங்களை என்னும் பொழுது இங்கேயே நாம் விழுந்து விடுகிறோம். வெளியே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் பயமும் வேண்டும், பக்தியும் வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 42வது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த பகுதி நமக்கு தெரியும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஆதி கிறிஸ்தவர்கள். Acts chapter 2 verse 42. And they devoted themselves to the apostles' teaching and to fellowship and to the breaking of bread and prayers. அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும். We have to read the next verse, Acts chapter 2 verse 43. அப்போஸ்தலர் 2:43 சொல்றாரு, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. And awe came upon every soul. When we come to worship the Lord in this sanctuary, when there is no awe here, when we go out, we cannot expect that. இங்க வரும் பொழுது இந்த பயபக்தி இங்க இல்லைன்னா வெளியே போகும்போது எதிர்பார்க்க முடியாது. We can all come and we can sit as people, holy people. பரிசுத்தவான்களை போல நாம் அமரலாம். ஆனா the biggest challenge is when we go out. The biggest challenge of worshiping the Lord when we go out. Bring yourself to God in worship. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் நம்மை கொண்டு வருவோம். And you meditate on Him and let Him speak to your heart. தியானிப்போம், ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல அவர் பேசட்டும். Ask the Lord, ask Him, Lord, where do I need to change my thinking? What attitudes do I need to correct?
ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளாக நிறைய காரியங்கள் உமக்கு விரோதமாக இருக்கின்றது ஆண்டவரே, இவைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும். Lord, help me. With all these things, Lord, I know I cannot worship you. Wait on him. Let him speak to you. Listen to what he says. Commit yourself to a new behavior. ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்த ஆண்டவரே நீ சொல்லும். Dear Lord, speak to me. பரிசுத்த அலங்காரம். What is that பரிசுத்த அலங்காரம்? It is not how we dress up. What are the makeup that we do? அது இல்ல. இந்த பரிசுத்த அலங்காரமானது உள்ளுக்குள்ளாக வர வேண்டும். இந்த பயபக்தி என்பது இங்க வந்த உடனே கிடையாது, அதற்கு முன்பதாகவே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே தொடர வேண்டும். இந்த பயபக்தியான ஆராதனை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வெளியவும் இதை தொடர வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, அநேக காரியங்கள் எங்களால ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக போனோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை உண்டு, ஆனா சரியான முறையில உமக்கு பிரியமான முறையில எங்களுக்கு ஆராதிக்க தெரியாமல் எங்களை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டு இது உமக்கு பிரியம் என்று நினைத்து போகின்றோம். ஆராதனை என்பது வெறும் ஆலயத்துக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சில நேரம் மாத்திரமே ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். தேவரீர் தயவாக எங்களை தேவன் ஆவியாய் இருக்கிறார். நீர் எல்லா இடத்திலும் வாசமாயிருக்கிறது. உம்மை நாங்கள் எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, teach us. Lord, we want to learn to worship you, not only in the church service, Lord, but all throughout our life. Even in good times, in difficult times, in bad times, Lord, help us. Lord, we want to worship you all throughout our life. For you are the only one who is worthy to be worshipped. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரே என்று உணர்ந்து எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்பித்தார். தேவரே, குறைவுள்ளவர்கள், குறைகளோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய ஆராதனை, நாங்கள் ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையை தள்ளாமல் தேவரே, தயவாக எங்களை மன்னித்து இந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்தரலாம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். திருவிருந்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். திருவிருந்து பாடல் ஆடியோ மூலமாக ஒளியேற்றப்படும். சபையார் ஜெப சிந்தையில் அதை கேட்போம்.
இந்த மாதத்திற்கான வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:1-2. As a deer pants for flowing streams, so pants my soul for you, O God. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? Psalm 42:1. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையில இப்போது நாம் தெரியும் 50 பேருக்கு குறைவாக தான் நாம் ஆராதிக்க முடியும். எனவே 2 குரூப்பாக நாம் பிரித்து ஆராதனைகளில் நாம் கூடுகின்றோம். இந்த குரூப் குரூப் 1 வருகிறவர்கள் போன வாரம் வந்தாங்க. இன்றைக்கு குரூப் 2. ஸோ குரூப் 2 வருகிறவர்கள் அடுத்த வாரம் நீங்கள் வர முடியாது. அதுக்கு அடுத்த வாரம் 9th of August you can come. So on the 9th of August it will be a Holy Communion service. ஏன்னா அது ஆகஸ்ட் மாதத்தினால திருப்பியும் அடுத்த 2 வாரமும் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் யாவரும் அஷர்ஸ் உங்களை கைட் பண்ண பிரகாரமாக அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்காக சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்த பிற்பாடு ஏற்கனவே சகோதரி சொன்ன பிரகாரமாக ஃபெலோஷிப்லாம் எதுவும் இருக்காது. இந்த நாட்கள் முடிந்து மேபி அந்த ஃபேஸ் 3 வர வரைக்கும் ஃபெலோஷிப் எதுவும் இருக்காது. அதனால முடிந்த பிற்பாடு இங்கேயும் இல்லாமல் கீழே நம்மளுடைய ப்ரிமிசஸில் இங்கேயும் இல்லாமல் அங்கேருந்து நீங்கள் வெளியாகும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். காரணம் டவுன் கவுன்சில் இல்லாட்டினா என்னையே அவங்க செக் பண்ணுவாங்க. அங்கே கூட்டம் கூடினால் உங்களுக்கும் அபராதம், சபைக்கும் இது பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து நீங்கள் எங்கே போய் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் சர்ச் ப்ரெமிசஸில் within the church compound, try not to congregate or gather together, stand and chit-chat or anything. Okay? தொடர்ந்து ஒருவருக்காக ஒரு ஜெபம் செய்வோம். திருச்சபையிலே நமக்கு தெரிந்த பிரகாரமாக அநேக வயதானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில வயதானவர்கள் அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கின்றது. ஆனால் குடும்பத்தினர் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால ஒரு சிலர்னால இந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு நாம் ஆராதிக்கின்றோம். இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கின்றோம். இது மதியானத்துக்கு மேல நம்ம அதை யூடியூப்ல நம்ம போடுவோம். அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ மற்றவர்களும் இந்த ஆராதனை பார்க்கலாம். வருகிற வெள்ளிக்கிழமை ப்ரேயர் அண்ட் பைபிள் ஸ்டடி இருக்காது. அன்றைக்கு பப்ளிக் ஹாலிடே, அன்றைக்கு இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து காரியங்களை ஜெபியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். சபையின் மக்களை பார்க்கும் பொழுது உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருடனும் திருச்சபை மக்களுடனும் உங்களுடைய குடும்பத்தின் மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். அந்த தெய்வ ஆசீர்வாத பாடலை நாம் வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போது உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம்,
மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென்.